இங்க ஒருத்தன் 5 வருஷமா குழந்தை இல்லைன்னு இவன் வேண்ட சாமியாரோட போட்டோவை பார்த்து அவரை திட்டிக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த போட்டோல இருந்த சாமியார் திடீர்னு பேசுற சத்தம் கேக்குது. அவர் இவங்கிட்ட நீ ரொம்ப குடிச்சதால உன்னால குழந்தை பெத்துக்க முடியாது, என் மேல நீ ரொம்ப பக்தியா இருக்கதால நான் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கறேன், உன்னோட வயிற்றுலயே ஒரு கருவை உருவாக்குறேன்னு சொல்றாரு. சடனா பார்த்தா இவன் தூக்கத்துல இருந்து கண்ண முழிக்கிறான். பார்த்தா இதெல்லாம் இவனோட கனவு தான். அப்பாவோட ஒய்ஃப் இவன் தூக்கத்துல உளறிட்டு இருக்கத பார்த்து இவனை திட்டிட்டு போறா. கொஞ்ச நேரம் கழிச்சு டாக்டர் இவனுக்கு கால் பண்ணி உன் ரிப்போர்ட் இப்பதான் பார்த்தேன், நீ ரொம்ப குடிச்சதால உன்னால குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு சொல்றாரு. இவன் வேற வழியிலையான்னு கேக்குறான். அவரோ நான் 6 மாசம் ஃபாரின் போறேன், போயிட்டு வந்துட்டு என்ன பண்ணலாம்னு சொல்றேன்னு போனை வச்சிடறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு இவன் ரொம்ப வாந்தி எடுக்க ஆரம்பிக்கிறான். இவனுக்கு ஏன் இப்படி ஆகுதுன்னு எதுவுமே தெரியல. இவன் ஆபீஸ்க்கு போனதும் அங்க அவனோட ஃப்ரெண்டு நான் இன்னைக்கு மாங்காய் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்றான். இவன் ரொம்ப ஆசையா அந்த மாங்காய் எடுத்து சாப்பிட பாக்குறான். ஃப்ரெண்டோ மாசமா இருக்கவங்க தான் இப்படி மாங்காவை ஆசையா சாப்பிடுவாங்கன்னு சொல்லி இவனை கிண்டல் பண்றான். இவன் அவன் சொன்னதை நினைச்சு பார்த்து நம்ம கனவுல கண்டது உண்மையாயிருச்சோன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். இவனுக்கு தெரிஞ்ச டாக்டரும் ஃபாரின் போனதால இத பத்தி யார்கிட்ட கேட்கலாம்னு யோசிச்சு பாக்குறான். அப்ப அவனுக்கு ஒரு ஐடியா வருது. இவன் உடனே கூகுள்ல கன்சீவா இருந்தா என்னென்ன சிம்டம்ஸ்லாம் காட்டும்னு செக் பண்ணி பாக்குறான். அதுல காட்டுற எல்லா சிம்டம்ஸுமே இவனுக்கு இருக்கிற மாதிரியே இவனுக்கு தோணுது. இதனால இவன் கன்சீவா இருக்கதாவே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான். அப்புறம் இவன் டிவில குங்குமப்பூவை பால்ல போட்டு சாப்பிட்டா குழந்தை கலரா பிறக்கும்னு ஒருத்தவங்க சொல்லிட்டு இருக்கத கேக்குறான். உடனே இவன் பால்ல குங்குமப்பூ போட்டு சாப்பிட்டு இருக்கான். இதை ஒய்ஃப் பார்த்ததும் சாமியார் தான் இப்படி குடிக்க சொன்னாருன்னு இவன் போய் சொல்றா. ஒய்ஃபோ இவனை திட்டிட்டு போறா. இது ஒய்ஃபுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிருன்னு இவன் அவளை விட்டு விட்டே வரட்ட ஒரு ஐடியா பண்றான். இவன் குடிச்சிட்டு வந்த மாதிரி நடிச்சு அவ கூட சண்டை போடுறா. இதனால அவ கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டே கிளம்பிடுறா. இவன் அவ போனதும் ரொம்ப சந்தோஷப்படுறான். பட் அதே நேரம் அவனோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வர்றான். ஃப்ரெண்ட் இவனை குடிக்க சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்றான். இவன் எவ்வளவுதான் சொன்னாலும் அவன் கேட்கவே இல்ல. இதனால இவன் நான் பிரெக்னண்டா இருக்கேன்னு நடந்த எல்லாத்தையுமே ஃப்ரெண்டு கிட்ட சொல்றான். இவன் எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சதும் இதை யார்கிட்டயுமே சொல்லாதான்னு சொல்றான். ஃப்ரெண்டும் சரின்னு சொல்றான். அடுத்த நாள் இவன் பைக்ல ஆபீஸ்க்கு போறான். அங்க ஒருத்தன் வந்து 3 மாசம் பிரெக்னண்டா இருக்கிறவங்க பைக்லாம் ஓட்டக்கூடாதுன்னு இவன் கிட்ட சொல்லிட்டு போறான். அவனுக்கு எப்படி தெரிஞ்சிருச்சுன்னு இவன் ஷாக் ஆயிட்டு ஆபீஸ்க்குள்ள போறதுக்காக படியில ஏறான். அப்ப மேனேஜர் இவன் கிட்ட இந்த நேரம் படியில ஏறக்கூடாது, லிப்ட்ல வான்னு சொல்றாரு. இவன் கோபப்பட்டுக்கிட்டே உள்ள வர அப்ப ஃப்ரெண்ட் வந்ததும் எல்லார்கிட்டயுமே எதுக்கு சொன்னான்னு இவனை ரொம்ப திட்டுறான். ஃப்ரெண்டோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும் தான் சொன்னேன்னு சொல்றான். இவன் ஷாக் ஆயிட்டு இந்த விஷயம் மீடியாக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா என்னெல்லாம் நடக்கும்னு நினைச்சு பாக்குறான். அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு இவனோட வயிறு பெருசாகுது. இவனும் நடக்க முடியாம நடந்து வர்றான். அப்ப ஆபீஸ்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து இவனுக்கு வளைகாப்பு பண்றாங்க. இவனோ கடுப்பாயிட்டு அங்க உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு இவனுக்கு தெரிஞ்ச டாக்டர் ஃபாரின்ல இருந்து வந்துடுறாரு. இவன் ஃபர்தா போட்டு முகத்தையும் மறைச்சுக்கிட்டு அந்த டாக்டர் கிட்ட வர்றான். டாக்டர் இவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இவனோட ரிப்போர்ட் எடுத்து பாக்குறாரு. அவர் அதை பார்த்துட்டு ரொம்ப கஷ்டம்னு சொல்றாரு. உடனே இவன் என்னாச்சு குழந்தை தலைகீழா இருக்கான்னு கேக்குறான். அவரோ 6 மாசமா அவனோட வயித்துக்குள்ள கேன்சர் கட்டி தான் வளர்ந்துட்டு இருக்கு, அதனாலதான் அவனோட வயிறு பெருசா இருக்கு, நீ பிரெக்னண்டா இருக்கன்னு யார் சொன்னான்னு கேக்குறாரு. அவனும் அவன் வேண்ட சாமியாரோட பேரை சொல்றான். டாக்டரோ அவர் இப்பதான் போலீஸ் சாமியார்னு அரெஸ்ட் ஆயிட்டாருன்னு சொல்றாரு. இதை கேட்டு அந்த சாமியார் மேல ரொம்ப கோபப்படுறான். அப்புறம் டாக்டர் நாளைக்கு நீ அட்மிட் ஆயிரு, ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றாரு. இவனும் சரின்னு சொல்லிட்டு ஆபரேஷன் பண்ணிக்கிறான்.